சமீபத்தில் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அது வந்து நம்ம வட சென்னை சந்தானம் சார். அவர் வந்து மாவட்ட செயலாளரா வட சென்னையில இருந்தாரு நம்ம மக்கள் மன்றத்துல. அதுக்கப்புறமா வந்து அப்ப எனக்கு நல்ல தொடர்பு. அதுக்கப்புறம் இப்பவும் நல்ல நட்போட இருக்காரு. ஆனா அவர் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தாரு. அந்த வீடியோ வந்து அவர் ஒரு பேங்க்ல வந்து ஒரு சேர்மனா இருக்காரு. அந்த சேர்மனா இருக்கும்போது, அந்த வந்திருக்கிற வாடிக்கையாளர்கள்கிட்டயும், பேங்க் ஸ்டாஃப் கிட்டயும் அவர் பேசுற ஒரு வீடியோல என்ன பேசியிருக்காருனாக்கா, நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்னாரு. என்னடா அது ஒரு மனுஷனை இப்படியான்னு சொல்லிட்டு முழு வீடியோவும் பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் அந்த வீடியோ பேசியிருந்தார். அந்த 15 நிமிஷத்துல அவர் பேசின விஷயங்கள்லாம் பார்த்துட்டு, நான் சாதாரணமா வட சென்னையில பொறந்த ஒருத்தவன். எனக்கு வந்து எல்லா இடத்துலயும் எனக்கு வந்துட்டு ரோல் மாடலா இருந்தது ரஜினி சார் தான். அவருடைய ரோல் மாடலா வச்சுக்கிட்டு வாழ்க்கையில நம்மளும் முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து அவரை பார்த்து ஃபாலோ பண்ணியிருக்காரு. அந்த ஃபாலோ பண்ண விஷயத்தெல்லாம் அவர் அதுல எடுத்து சொல்லியிருந்தார். எனக்கு கூட ஆச்சரியம். ஒரு பேங்க் ஸ்டாஃப் இவர் ஒரு சேர்மேனு வந்திருக்கிற கஸ்டமர்ஸ் அவங்க கிட்ட பேசும்போது ரஜினி சாரை பத்தி பேசுறாரு. என்னத்துக்கு பேசுறாருன்னா, ஒரு மனிதரை பார்த்து நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அது போல நீங்களும் வந்து உங்களுக்கு ஒரு ரோல் மாடலை சூஸ் பண்ணி நீங்களும் வந்து உங்களுடைய விஷயத்தை நீங்க கொண்டு வரலாம். உங்களுக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணலாம். நான் வந்து ரஜினி சாரால தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு பேசுறாருல. ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்து நான் உடனே அவருக்கு நான் மெசேஜ் கூட பண்ணேன். ரொம்ப சூப்பர் சார். எந்த இடத்துல எதை சொல்லணுன்றதை தாண்டி இந்த இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு அந்த உண்மையை சொன்னீங்கல்ல நீங்க அப்படின்ற மாதிரி